நாகரீக வளர்ச்சி. நாகரீக வளர்ச்சி என்பது தனிமனிதன் மற்றும் அவரை சார்ந்த அனைத்து விஷயங்களையும் அடுத்த கட்ட நகர்வு மூலம் முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்வதற்கு பயன்படுகிறது. ஒரு தனிமனிதன் மற்றும் அவரது குடும்பம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும்போது சமூகம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. இவ்வாறு ஆரம்ப கட்டத்தில் இருந்து தற்போதுள்ள செயற்கை நுண்ணறிவு காலம் வரை பல்வேறு வளர்ச்சிகளை இந்த சமூகம் கண்டுள்ளது. இந்த வளர்ச்சிகள் அனைத்தும் தனிமனிதர்களுக்கு பயனுள்ளதாக அமைந்துள்ளதா அல்லது இந்த வளர்ச்சிகளால் தனிமனிதர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்களா என்று பார்த்தால் இரண்டுமே நடந்துள்ளது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. விஞ்ஞானம் வளர வளர பல்வேறு தொழில்நுட்பங்கள் வளர்ந்து அது மனிதனுக்கு பயனுள்ள வகையில் இருந்துள்ளது. உதாரணத்திற்கு, ஒரு நாட்டின் முதலமைச்சர் இறந்ததை கூட ஒரு நாள் கழித்து தெரிந்து கொண்ட காலம் மாறி உலகில் எங்கேயோ ஓர் இடத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் அடுத்த நொடியிலேயே நம்மால் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு தற்போது விஞ்ஞானம் வளர்ந்துள்ளது. அறிவியல் வளர வளர அது மனிதர்களின் வாழ்க்கை முறைகளை பல்வேறு விஷயங்களில் மாற்றியுள்ளது. மனிதர்களின் உணவு, உடை, பழக்க வழக்கம் என அனைத்திலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. விஞ்ஞானம் எந்த அளவிற்கு வளர்ந்துள்ளதோ அதை ஒட்டி மற்ற துறைகளும் அதற்கு ஏற்ற வகையில் மாற்றம் கண்டு பல்வேறு வளர்ச்சிகளை கண்டுள்ளது. விவசாயத்தில் வளர்ச்சி, கல்வித்துறையில் வளர்ச்சி, தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி, மருத்துவத்தில் வளர்ச்சி, பல்வேறு மாற்றங்களோடு கூடிய வளர்ச்சி என தொழில்நுட்பம் வளர வளர பல்வேறு துறைகளில் வளர்ச்சிகளை கண்டுள்ளோம். ஆனால் சில நேரங்களில் சில விஷயங்களை நாம் தெளிவுபடுத்த வேண்டியுள்ளது. மருத்துவ உலகம் வளர வளர மனிதர்களின் ஆயுட்காலம் அதிகரிக்க வேண்டும். ஆனால் தற்போது மனிதர்களின் ஆயுட்காலம் குறைந்து வருகிறது. 3 தலைமுறைகளுக்கு முன்பு வரை 90 அல்லது 80 வயது வரை சராசரியாக வாழ்ந்த மனிதர்கள் தற்போது 60 வயதை கடப்பதற்குள் பல்வேறு நோய்களுக்கு உள்ளாகி மரணமடைகின்றனர். இதில் எங்கே வளர்ச்சி உள்ளது என அனைவரும் கேள்வி கேட்கலாம். தொழில்நுட்பம் வளர வளர மனிதர்களின் உடல் ரீதியான தேவைகள் மற்றும் மன ரீதியான தேவைகள் மாறி அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு யமனாக வந்து விடுகிறது. உதாரணத்திற்கு, இயற்கையான உணவுகளை தவிர்த்து சுவைக்காக மட்டும் சத்து இல்லாத பல்வேறு உணவுகளை எடுத்துக்கொள்வதால் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இதேபோல் தற்போது உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் செல்போன் மூலம் பல்வேறு விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக இளைய தலைமுறை மற்றும் பள்ளிப்பருவ மாணவ மாணவியர் இந்த செல்போன்களினால் அதிகம் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதுவும் ஒரு விஞ்ஞான வளர்ச்சி, தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி என எடுத்துக்கொண்டாலும் ஒரு சந்ததியினரின் வளர்ச்சியையும் ஒழுக்கத்தையும் சிதைக்கும் வகையில் தற்போது இந்த செல்போன்கள் உள்ளன. தற்போது உள்ள பெற்றோர் தங்களது பிள்ளைகளிடமிருந்து செல்போனை பறிக்கவும் முடியாமல் அதில் அவர்கள் என்ன பார்க்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளவும் முடியாமல் ஒருவித தவிப்பில் உள்ளனர் என்பதே நிதர்சனமான உண்மை. அதுவும் கடந்த 5 ஆண்டுகளில் செல்போன் மாணவர்கள் கையில் சென்றதற்கு மிக முக்கியமான காரணம் கொரோனா காலகட்டத்தில் மாணவர்களின் கல்வி எந்த வகையிலும் பாதிப்படையக்கூடாது என்பதற்காக இணையவழி கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. பெரும்பாலான தனியார் பள்ளிகளில் இந்த கல்வி முறை கடைபிடிக்கப்பட்டது. இதன் மூலம் வீட்டிலிருந்தே ஆன்லைனில் நடத்தப்படும் பாடங்களை மாணவர்கள் பயின்று வந்தனர். அந்த காலகட்டத்தில் வீட்டில் இருந்த பெற்றோர்கள் சிலர் தங்களது செல்போனை தங்களது குழந்தைகளுக்கு கொடுத்தனர். சிலர் ஸ்மார்ட் போன் வசதி போதவில்லை என குழந்தைகளின் கல்வி எந்த வகையிலும் பாதித்து விடக்கூடாது என்பதற்காக புதிய செல்போன்களை வாங்கி தங்களது பிள்ளைகளுக்கு கொடுத்தனர். சில பெற்றோர்கள் தங்களது பிரைவசி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தங்களது செல்போன்களை தராமல் புதிய செல்போன்களை வாங்கி கொடுத்தனர். இவ்வாறு படிக்கும் மாணவர்களிடம் செல்போன்கள் கிடைப்பதற்கு கொரோனா மிக முக்கிய காரணமாக இருந்தது. அதன் பிறகு நோய் தொற்று காலம் முடிந்து மாணவர்கள் பள்ளிக்கு சென்ற போதும் பெரும்பாலான தனியார் பள்ளிகள் வாட்ஸ்அப் குழு அமைத்து பள்ளியில் நடக்கும் நிகழ்வுகள், வீட்டு பாடங்கள் உள்ளிட்ட தகவல்களை அதில் அனுப்பி வருகின்றனர். மேலும் பல மாணவர்களுக்கு இமெயில் ஐடி ஒன்று தயார் செய்து தினமும் இமெயில் ஐடி மூலம் வீட்டு பாடங்கள் மற்றும் பள்ளிகள் குறித்த தகவல்களை அனுப்பி வருகின்றனர்.
இதனால் கொரோனா காலகட்டத்திற்கு பின்பும் தொடர்ந்து 90% தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் செல்போன்களை பயன்படுத்துவதற்கு தனியார் பள்ளிகளும் ஒரு காரணமாக இருந்து வருகிறது. ஆரம்ப காலகட்டத்தில் பெற்றோர்களுக்கு இதன் தாக்கம் பெரிய அளவில் தெரியவில்லை. மாணவர்கள் செல்போன்களை படிப்புக்காக மட்டும்தான் பயன்படுத்துகின்றனர் என்று நினைத்து கொண்டிருந்தனர். ஆனால் இந்த ஸ்மார்ட் போனில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் பல மாணவர்கள் மூழ்கத் தொடங்கினர். இவற்றில் வீடியோ பார்ப்பது மட்டுமின்றி பல மாணவர்கள் ரீல்ஸ் செய்யவும் தொடங்கிவிட்டனர். இதன் காரணமாக சிறுவயதிலேயே காதல் வயப்படுவது, ஆண் நண்பர்களுடன் சாட்டிங் செய்வது என பல சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றது. சமீபத்தில் பெரம்பூரில் 3 பள்ளி மாணவிகள் தங்களது ஆண் நண்பர்களுடன் ஒரு நாள் இரவு முழுவதும் பொது இடத்தில் தனிமையில் தங்கி இருந்துள்ளனர். இவர்களுக்குள் பழக்கம் ஏற்பட செல்போன் மிக முக்கியமான காரணமாக அமைந்துள்ளது. முதல் தடவை பார்த்த பொழுது தங்கள் செல்போன் எண்களை பரிமாற்றிக்கொண்ட சிறுமிகள் அதன் பிறகு தொடர்ந்து வாட்ஸ்அப் குழு மூலம் அல்லது மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பேசி பழகி அதன் பிறகு டேட்டிங் என்ற ரீதியில் இவ்வாறு தனிமையில் இருந்துள்ளனர். போலீசார் அவர்களை பிடித்து மாணவிகளை அவர்களது பெற்றோர்களிடம் ஒப்படைத்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 சிறுவர்கள் உள்ளிட்ட 6 பேர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல் பல பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவியர் செல்போன் எண்களை தங்களுடன் படிக்கும் மாணவ மாணவியருடன் பரிமாறிக்கொண்டு தனியாக வாட்ஸ்அப் குழு அல்லது தனிப்பட்ட முறையில் சாட்டிங் செய்து வருகின்றனர். மேலும் மாணவ பருவத்திலேயே சமூக வலைதளங்களில் கணக்கு தொடங்கி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் தளம் உள்ளிட்டவற்றில் தங்களது தனிப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்களை பதிவிட்டு வருகின்றனர். மேலும் அதிக அளவில் லைக் பெறுவதற்காகவே பலர் ஆபாசமாக வீடியோ வெளியிட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இது படிக்கும் மாணவர்களின் கல்வித்திறனை மட்டும் பாதிக்காமல் அவர்களது வாழ்க்கையையே பாதிப்படையச் செய்கிறது. தினம் தினம் பல்வேறு காவல் நிலையங்களில் பள்ளி மாணவ மாணவியர் குறித்த வழக்குகள் புகார்களுக்கு வருகின்றன. அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தினர். 14 முதல் 16 வயதுடைய மாணவ மாணவியர் காதல் வயப்பட்டு வீட்டை விட்டு வெளியேறுவது அல்லது சிறுவயதிலேயே மாணவிகள் கர்ப்பம் அடைவது உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் குவிகின்றன. இவை அனைத்திற்கும் செல்போன்கள் முக்கிய காரணமாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் நமக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை யூகிக்க முடியாத வயதில் இருக்கும் மாணவ மாணவியர் தங்களது வயதிற்கு மீறிய பல விஷயங்களை இணையதளம் மூலம் தெரிந்து கொள்கின்றனர். இதனால் அவர்களது ஹார்மோன்கள் அவர்களது வயதை மீறி அவர்களை செயல்பட வைக்கிறது. இது போன்ற பல விஷயங்களுக்கு செல்போன்கள் முக்கிய காரணமாக விளங்குகின்றன. தற்போது பெரும்பாலான தனியார் பள்ளிகளில் செல்போன்கள் மூலம் வீட்டுப்பாடம் தருவதால் பெற்றோர்களும் பிள்ளைகளிடத்திலிருந்து செல்போன்களை வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஸ்மார்ட் போன் மற்றும் சமூக வலைதள பயன்பாடு குறித்து தொண்டு நிறுவனம் சார்பில் சமீபத்தில் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. அதில் நாடு முழுவதும் உள்ள 605 மாவட்டங்களில் 17,997 கிராமங்களுக்கு சென்று 6,49,491 மாணவ மாணவியர்களிடம் ஆய்வு நடத்தப்பட்டது. இந்த ஆய்வறிக்கை ஆண்டு கல்வி நிலை அறிக்கை 2024 இடம்பெற்றுள்ளது. அதில் 14 முதல் 16 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் ஸ்மார்ட் போன் அதிக அளவில் பயன்படுத்துவது தெரிய வந்துள்ளது. அதில் நாடு முழுவதும் 82.20% அதிகமான குழந்தைகளுக்கு ஸ்மார்ட் போன் பயன்படுத்த தெரியும். பெண்களை விட அதிகமான ஆண் குழந்தைகள் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துகின்றார்கள் என தெரிய வந்துள்ளது. மேலும் 14 முதல் 16 வயதுக்கு உட்பட்ட 57% அதிகமான குழந்தைகள் கல்வி நோக்கத்திற்காக ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துகின்றனர் என்றும் 76% மாணவ மாணவியர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்காக ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துகின்றனர் என்றும் தெரிய வந்துள்ளது. இதில் மாணவர்கள் 78.8%, மாணவிகள் 73.4% பயன்படுத்துகின்றார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. கேரளாவில் 80% குழந்தைகள் கல்வி பயன்பாட்டிற்காக மட்டுமே ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துகின்றார்கள் என்றும் அதில் அங்கு 90% மாணவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகின்றார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது.
மேலும் 14 வயதுடையவர்கள் 27% பேரும் 16 வயதுடையவர்கள் 38% பேரும் சொந்தமாக ஸ்மார்ட் போன் வைத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் ஸ்மார்ட் போன் வைத்திருக்கும் 14 முதல் 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் விகிதம் 19% இருந்து கடந்த ஆண்டு ஒரு வருடத்தில் மட்டும் 31% உயர்ந்துள்ளது. குறிப்பாக கொரோனா தொற்று காலகட்டத்திற்கு பிறகு ஸ்மார்ட் போன்களின் பயன்பாடு இந்தியாவில் கிராமப்புறங்கள் வரை பரவி உள்ளதாகவும், கொரோனா காலகட்டத்தில் ஆன்லைன் வகுப்பிற்காகவும் இணையவழி கல்விக்காகவும் மாணவர்களின் ஸ்மார்ட் போன் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக ஆய்வறிக்கையில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக மாணவர்கள் படிப்பிற்காக பயன்படுத்துவதை விட சமூக வலைதளங்களுக்காக பயன்படுத்துவது வெட்ட வெளிச்சமாக தெரிந்துள்ளது. எனவே தனியார் பள்ளிகள் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி மாணவர்கள் பள்ளிக்கு செல்போன்கள் கொண்டு வர தடை விதிக்க வேண்டும். மேலும் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு எந்தவித வீட்டுப்பாடம் மற்றும் கல்வி சார்ந்த நடவடிக்கைகளை சமூக வலைதளங்கள் மூலம் அனுப்புவதையும் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது வலுத்து வருகிறது. இது மாணவ மாணவியர்கள் கற்றலுக்கு முக்கியத்துவம் தருவதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் ஒழுக்கம் மற்றும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தனியார் பள்ளிகள் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். 10 வருடங்களுக்கு முன்பு வரை இருந்த காலகட்டம் வேறு, தற்போது உள்ள காலகட்டம் வேறு. அந்த காலத்தில் தவறு செய்ய வாய்ப்புகள் குறைவு. ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்மை சுற்றி எதிர்மறையான சிந்தனைகளும் தேவையில்லாத தகவல்களும் சமூக வலைதளங்களில் கொட்டி கிடக்கின்றன. எனவே இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளை வளர்ப்பது என்பது மிகவும் சவாலான விஷயம். எனவே அதனை பெற்றோர்கள் புரிந்து கொண்டு பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். தற்போது 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் சம்பந்தமாக காவல் நிலையத்திற்கு வரும் ஒவ்வொரு வழக்குகளையும் பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் செல்போன்கள் மூலம் பயன்படுத்தப்படும் சமூக வலைதளங்கள் அதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. எனவே பெற்றோர்கள் வேறு யாருக்கோ ஒரு பிரச்சனை நடக்கிறது என்று இல்லாமல் நாளைக்கு அதே பிரச்சனை நமது வீட்டில் நடந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். இந்த கண்காணிப்பு என்பது அவர்களை சந்தேகப்படும் நோக்கில் இல்லாமல் ஒரு வழிகாட்டி போல பெற்றோர்கள் செயல்பட வேண்டும். செல்போன் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக தற்போது சமூகத்தில் மாறிவிட்டது. மாணவர்கள் படிக்கும்போது அது அவர்களுக்கு எந்த வகையிலும் தடையாக இருந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் அவர்களின் ஒழுக்கம் சார்ந்த விஷயத்திலும் பள்ளிகள் கவனமாக இருக்க வேண்டும். அதனால் குறைந்தபட்சம் 12ஆம் வகுப்பு வரையிலாவது பள்ளிகளில் செல்போன்களுக்கு தடை விதிக்கலாம். பள்ளிகளிலேயே பல மாணவர்கள் தற்போது ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை காண முடிகிறது. இது அவர்களது கல்வியை பாதிக்கிறது. இதில் பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டும். கல்லூரியில் சேர்ந்து மாணவர்கள் செல்லும் பொழுது அவர்கள் செல்போனை பயன்படுத்தி கொள்ளலாம். அவர்களுக்கு அப்போது ஓரளவுக்கு மனப்பக்குவம் வந்துவிடும் என்பதால் தனியார் பள்ளிகள் இதை பரிசீலனை செய்யலாம்.